ஜனவரி 1 பிற்பகல் 1:30 மணிக்கு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் புத்தம் புதிய திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். கதிர், உட்காருங்க. கதிர், தண்ணி கொண்டு வருவாப்பா. என் பிள்ளை இந்த அளவுக்கு ஆக்கிட்டாலே, நல்ல வேலை சரியான நேரத்துக்கு நாம அங்க போய் கதிரை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டோம். இல்லைன்னா அந்த ரஞ்சனி என் பிள்ளைய என்ன பண்ணிருப்பாளோ. சமந்தி, இன்னும் அவளை ரஞ்சனின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அவளோட உண்மையான பேரு அது இல்ல, ருத்ரா. ருத்ராவா? ஆமாங்க, ருத்ரா சாதாரண ஆள் இல்ல, அவ ஒரு போலீஸ். இவ்ளோ நாளா அவளோட பேரு ரஞ்சினின்னு சொல்லி உங்களை எல்லாம் நல்லா ஏமாத்திருக்கா. என்னங்க சொல்றீங்க? அவ போலீஸ்னா எதுக்கு இப்படி பேரை மாத்தி பொய் சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கணும்? அவளை இப்ப ஏதோ சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்காளாம். அதனாலதான் டிபார்ட்மெண்டே அவளை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த விஷயம் எல்லாம் வெளியே தெரிஞ்சா அசிங்கம்னு அதான் அவ பேரை மாத்திக்கிட்டு எல்லாரையும் இப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்கா. ஐயோ கடவுளே, இத்தனை நாளா இப்படிப்பட்ட ஒருத்தியவா நல்லவன் நினைச்சு நான் பழகிட்டு இருந்தேன். எங்களுக்கு அப்பவே அவளை பத்தி தெரியும் சமந்தி. ஏதோ மாப்பிளைக்காக தான் நாங்க அமைதியா இருந்துட்டோம். என்ன இது? கல்யாண மண்டபம் இவ்ளோ அமைதியா இருக்கு, ஒரு பாட்டு சத்தம் மேலதால எதுவுமே இல்லையே. என்ன கதிர் சாரும் ஒரு மாதிரியா உட்கார்ந்திருக்காரு? ஏய் நில்றா. போடவே இல்ல. ஏமா அப்படி பேசுறீங்க? கதிர் சாருக்கு என்ன ஆச்சு? ஏன் என் புள்ள இன்னும் உயிரோட இருக்கானேன்னு கவலையா இருக்கா? என்னம்மா சொல்றீங்க? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏய் சும்மா நடிக்காதீங்க எல்லாரும். என்ன அந்த ருத்ரா உங்களை வேவு பார்க்க சொல்லி இங்க அனுப்பி வச்சிருக்காளா? அம்மா என்ன சொல்றீங்க? ருத்ரா மேடம் என்ன பண்ணாங்க? இங்க என்ன நடக்குது? எங்களுக்கு எதுவுமே தெரியாதுமா. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவ வருவாள்ல, அவகிட்டயே என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இப்ப இந்த இடத்தை விட்டு போங்க. உங்க மூஞ்சில முழிக்கிறதே பாவம். ஏய் இப்ப போறீங்களா இல்லையா? இல்ல கழுத்தை பிடிச்சு வெளில தள்ள வேண்டி வரும். போங்க. ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்